திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆரணி பேரூராட்சி செயல் தலைவரான அபுபக்கர் மக்களுக்கான எந்த பணிகளையும் செய்ய முன்வருவதில்லை எனவும், போலியான பில்களை காண்பித்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தி பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு தெரியாமலேயே கட்டிட அனுமதிகளை கொடுத்து விடுகிறார் எனவும், விடியற் காலையிலும் இரவிலும் வேலை வரும் செயல் தலைவர் வாரத்தில் 2 நாட்கள் மட்டுமே வேலைக்கு வருவதால் மக்கள் பணியை செய்ய முடிவதில்லை எனவும் போராட்டத்தின் போது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு அடிப்படை வசதிகள் ஒழுங்கா இல்லாததால செயலலுவரை கண்டித்து தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்கள் இன்னைக்கு உள்ளுறுப்பு போராட்டம் நடக்கப்பெறுகின்றது. பேசிக் நீட்ஸ் என்னன்னு கேக்குறீங்கன்னா, ஒரு லைட் மாத்தணும்னா எங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் ஆகும். ஒரு இடத்துல கால்வாய் தூர் வாரணும்னு ஒரு கவுன்சிலர் 1 மாசமா கேட்டுட்டு இருக்காரு. இதுவரையும் அதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. டெண்டர் பேசிஸ்ல எடுத்து பண்ணணுமா இல்ல கொட்டேஷன் பேசிஸ்ல எடுத்து பண்றாங்களா? 1 மாசத்துல மழைக்காலம் ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 2 வார்டுல வீட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்தது ஜிஎன்ஜேடி ஸ்டேட்ல ரோடு சாங்ஷன் ஆயிருக்குது. சாங்ஷன் ஆகியும் கூட ஃபண்ட் பத்தாததால ரிவைஸ்ட் எஸ்டிமேட் வாங்கணும் அப்படின்னு கிட்டத்தட்ட 3 மாசமா கேட்டுட்டு இருக்காங்க. ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கான எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியும் தெரியல எங்களுக்காக. ஒரு தலைவரா இருந்து நானும் டெய்லி கேட்டுட்டு இருந்தா கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. அவர் சொல்ற ஒரே ஒரு பதில், நான் பண்றேன், பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, நான் பண்றேன். காலதாமதம். முழுக்க செயல் அலுவலர் அபுபக்கருடைய காலதாமதமான செயல்முறையாலும் பொறுப்பற்ற நடவடிக்கையாலும் மட்டும்தான் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆரணியில் வசிக்கின்ற 20,000க்கு மேற்பட்ட மக்களுடைய அடிப்படை தேவைகள், சாலை, குடிநீர், பொது சுகாதாரம் மற்றும் அரசினுடைய திட்டப்பணிகள் எல்லாமே இன்னைக்கு முடங்கி போயிருக்குது.